விளக்கமாக சொல்ல வேண்டும். இருக்கக்கூடிய பரமசிவனுக்கும் பார்வதி அம்மனுக்கும் எனது அண்ணனா பிள்ளையா விநாயக பெருமான் என் பேரோ முருகன். முருக பெருமான் தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொண்டேன். எனக்கு பல நாமதேவங்கள் உண்டு. கந்தன், கடம்பன், சுப்பிரமணியன், முருகன் இப்படி எனக்கு பல நாமதேவங்கள் உண்டு. கந்தன், கடம்பன், சுப்பிரமணியன், வடிவேலன், வேலவன், பல நாமதேவன் மறுக்க தமிழ் கடவுள் முருக பெருமான். முன்னொரு காலத்திலே ஒரு சிறிய போட்டி வைத்தார்கள். என்ன போட்டி? மாங்கனியை கொண்டு வந்து ஒரு மாங்கனியை கொண்டு வந்து என் தந்தையிடம் கொடுத்தார். அப்பொழுது எனக்கும் என் அண்ணனுக்கும் போட்டி வைத்தார். போட்டி வந்து விட்டது. வருகின்றாரோ அவருக்காக
சரி, உலகத்தை சுற்றி வந்துருங்க. சுற்றி வந்தேன். அப்பொழுது மாங்கனி என் அன்னை கையில் இருந்தது. அப்பொழுது நான் கோபப்பட்டு மலை மீது போய் அமர்ந்தேன். எந்த மலை? பழனிமலை. பழம் கிடைக்காத பழம் பழம் கிடைக்காத கிடைக்காத காரணத்தினால் கோபமாக பழனி மலை மேல் பழனிமலை மேல் அமர்ந்தேன். அன்று முதல் பழனி முருகன் என்று எனக்கு ஏற்படுத்தினார்கள். ஆலயம் ஏற்படுத்தினார்கள். பிறகு பிறகு இருக்கும் இடமெல்லாம் உண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக வலம் பாரித்தார்கள். என் தாய் தந்தை இருவருக்கும் பிள்ளையாக இருந்தும் பிள்ளையாக இருந்தும் பழம் கிடைக்காத பழம் கிடைத்தது. நான் குன்றின் மேல் அமர்ந்தேன். பிறகு பிறகு வேடர்களை வேடர்களை பள்ளியை கரம் பிடித்து பள்ளியை கலம்பித்தேன். புரியுது. கல்யாணம் பண்ணியா? எத்தனை கல்யாணம் பண்ண? 2 பண்ணிட்டு உனக்கு அவரை கேட்காது. அதுக்கு நான் தான் கூட இருந்து செய்தது. நீதான். ஒன்னு அரேஞ்ச் மேரேஜ், ஒன்னு லவ் மேரேஜ். ஈத்துட்டு போனது உன்ன மாதிரி தானே தேவக்குரிய தீர்க்காது பரிசாக தெய்வானம் கொடுத்தாங்க. ஆமா உன் யுகத்துல செய்த சபதம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. இருந்தாங்க. அவர் வேட குலத்துல பிறந்தா பிறந்த உடனே. சரியா அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? முறைப்படியா அரேஞ்ச் மேரேஜ். ஒண்ணு தெரியாம ஈத்துட்டு போனோம். அதுக்கு அவங்க அண்ணன் தான் காரணம். அவங்க அண்ணன். அம்மா பேசுறதுல மட்டும் 2 நிமிஷம் ஆகணும். இவருக்கு 2 கல்யாணமா கேட்டியே இப்ப ஒரு ஆள் போகும் பானை உயருவான ஒரு கல்யாணம் ஆச்சான்னு தெரியுமா தெரியாதா? தெரியாதானே? உப்பொட்டி மட்டும் கேளு, இல்லைன்னா தோசை தட்டு குத்துரு. ஆசிரியாரியா? புரியல. தோசை குடி ஓட்டு வராரு. நடியா கோசி பிள்ளை சக்திவேல். ஓ இதுதான் சக்திவேல். ஆமா சூரபத்மா தாய் மகன் திக்குவாங்க. என் அண்ணன் இந்த ஐந்து அண்ணன் அழைத்திருக்கிறார். என்று பார்க்கலாம். பார்க்கலாம். முன்னதாக இதை வாழ்த்து விடுங்கள். இந்த மகாராஷ்டிர அக்கா மகனுக்காகவே அளிக்கப்பட்டது. அப்படி அளித்த காமாட்சமணியும் ஏழுமலையாம் நன்றி கொள்கிறேன்.